ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம போஸ்ட் போட்டு அதிலேருந்து ஐடி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ நம்ம குரூப்பில் தான் போஸ்ட் போட போகிறோம், சரிங்களா? எனக்கு இப்போதைக்கு நான் எந்த குரூப்லையுமே ஜாயின் பண்ணல, இது நியூ அக்கௌண்ட். அப்படிங்கும்போது எப்படி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம போஸ்ட் போடுறது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக சொல்ல போகிறேன். எந்த மாதிரி குரூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். எந்தெந்த குரூப்பில் கிளியராக போஸ்ட் போடணும்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அதாவது காமன் குரூப், பப்ளிக் குரூப், ஓகேங்களா? காமனாக பப்ளிக் ஆகக்கூடிய அந்த போஸ்ட் போடக்கூடிய போஸ்ட்டு பப்ளிஷ் ஆகக்கூடிய குரூப்பில் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரீச்ன்றது கரெக்டாக கொடுக்கும், சரிங்களா? நான் சர்ச் ஆப்ஷனில் குரூப் சர்ச் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறை மாத நிலையை சர்ச் பண்ணுறேன், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஆல் போஸ்ட் பீப்புள்ஸ் குரூப்ஸ்ன்ட்டு நான் குரூப்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம குரூப்பில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன், விசிட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சம்திங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ரைட் சம்திங்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபோட்டோ ஆர் வீடியோன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோன்றதை கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ், அதாவது போஸ்ட் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ, ஓகேங்களா? இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதாவது அந்த இடத்துல நம்ம அந்த கண்டென்ட்ஸை பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான சரியான ஒரு விஷயன்றது அந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், காப்பி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு குறித்த விவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணணும், இல்லை வாட்ஸ்அப் லிங்க்கு மாத வருமானம் அப்படின்ட்டு சிம்பிளாக நான் போட்டு போஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி நம்ம கண்டென்ட்டோடு போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபோட்டோ அண்ட் அந்த கண்டென்ட்டும் பப்ளிஷ் ஆகும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு இல்லையா, அது லிங்காக இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு லிங்காக மாறிடும். அப்படி மற்றவங்களுக்கு ரீச் ஆகும்போது அந்த வாட்ஸ்அப் லிங்க் ப்ளூ கலரில் மாறிடும், ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அது ஒரு ப்ளஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் நம்பர் மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதனால் மேலே இந்த கண்டென்ட்டோடு சேர்த்து நம்ம போஸ்ட் போடுறோன்னா இப்படி தான் நிறைய பேருக்கு அதிகமான கான்டாக்ட்ஸ்ன்றது கிடைக்குது, ஈஸியாக இன்வைட் பண்ணுறாங்க நிறைய, சரிங்களா? ஸோ இது போல் நம்ம அடுத்தடுத்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறேன், விசிட் கொடுக்குறேன். ஸோ ஃபோட்டோ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். அதே போல் தான் ஆட்ஸுக்கு போகிறேன், இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன், பேஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, அதாவது அந்த கண்டென்ட் நான் பேஸ்ட் கொடுத்துட்டேன். இது மாதிரி கண்டென்ட் நீங்கள் ஓகே, நான் கிட்டத்தட்ட இதில் நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். ஏன்னா அந்த கண்டென்ட் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து இதே கண்டென்ட்டை கூட நீங்கள் சேம் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கூட இதை அப்படியே அழுத்தி பிடிச்சி காப்பி ஆகிடும், சரிங்களா? அப்படியே அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு அதிகமான குரூப்ஸில் நம்ம இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டுகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கான ரிசல்ட்ன்றது கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதே போல் அதே இன்னொரு சொல்கிறேன், ஓகேங்களா? இது மாதிரி காமனாக பப்ளிஷ் ஆகுது, நம்ம போஸ்ட் போட்டு வெயிட் பண்ணுங்கள். காமனாக பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த குரூப்பில் நீங்கள் இருந்துக்கோங்க, சரிங்களா? ஒரு சில குரூப்ஸில் ஓகே இது மாதிரி சப்மிட் ஏ பப்ளிக் போஸ்ட் ஃபார் அட்மின் அப்ரூவல், இந்த மாதிரி அட்மின் அப்ரூவல் வாங்கக்கூடிய குரூப் இருந்தால் அதில் நம்மளோட போஸ்ட்டு பப்ளிக் ஆகாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி குரூப் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப்பில் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? அதனால் நம்ம லெஃப்ட் ஆகிடலாம். லெஃப்ட் ஆகிறது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3வது ஆப்ஷன் லீவ் குரூப் கொடுங்க, லீவ் குரூப் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான குரூப்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத குரூப், ஓகேங்களா? ஸோ அதில் நான் லெஃப்ட் ஆகிட்டேன். ஏன்னா இதில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டோம், உங்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 111 ஒரு குரூப் இருக்குது, விசிட் கொடுக்குறேன். ரைட் சம்திங், ஓகே, கிரியேட் ஏ பப்ளிக் போஸ்ட்னு இருக்கா, நீங்கள் தாராளமாக பப்ளிக் போஸ்ட் போடலாம், ஓகேங்களா? போஸ்ட் போட்டு அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன், போஸ்ட் கொடுக்குறேன். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடத்துல பப்ளிக் ஆகிடும். சப்போஸ் கிரியேட் ஏ பப்ளிக் போஸ்ட் இதுலேயுமே கூட நம்மளுடைய போஸ்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா ஓகே அந்த குரூப்பில் இருங்க, பப்ளிக் ஆகலை பெண்டிங்கில் உட்காருது அப்படின்னா அந்த குரூப்பும் நம்மளுக்கு தேவையில்லை. அப்படின்னும் போது அதுலேயும் நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம், சரிங்களா? எக்ஸாம்பிள் நான் வேறு மாதிரியான ஒரு குரூப் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் மகளிர் சுய உதவிக்குழுன்னு போடுறேன். மகளிர் சுய உதவிக்குழுன்னு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் அதே தான் குரூப் சென்டர் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே மகளிர் சுய உதவிக்குழுன்ட்டு இந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறேன், விசிட் கொடுக்குறேன். ரைட் சம்திங் கிரியேட் ஏ பப்ளிக் போஸ்ட்னு இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் செலக்ட் பண்ணுறேன், அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன், போஸ்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணும்போது மட்டும் இது பப்ளிக் ஆகுதான்னு பார்ப்பேன். ஒன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம எந்த டைமில் போஸ்ட் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிடும், சரிங்களா? ஸோ மகளிர் சுய உதவிக்குழுவில் போட்டுட்டேன். இது மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், போஸ்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த போஸ்ட் உங்களுக்கு பப்ளிக் ஆகிடுச்சிங்க பாருங்கள், கிரியேட் ஏ பப்ளிக் போஸ்ட்னு இருக்குது. அந்த போஸ்ட் செலக்ட் பண்ணுறேன், பேஸ்ட் கொடுக்குறேன், போஸ்ட் கொடுக்குறேன்.
செலக்ட் பேஸ்ட்டு போஸ்ட்டு ஓகேங்களா, சிம்பிள் தான். அது எவ்வளோ தான் நம்ம போஸ்ட் போடுறதுன்றது ஓகேங்களா. இந்த மாதிரி கண்டென்ட்டோட போடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க அண்ட் டேரெக்டாக அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட இது மாதிரி நிறைய குரூப்ஸில் நம்ம ஜாயின் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸில் கிட்டத்தட்ட அந்த 3 கூட கிளிக் பண்ணுறேன். உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி இதில் தான் இருக்கும். அந்த ரைட் சைட் கார்னரில் 3 கூட இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார் யூ அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 குரூப்ன்றது இருக்குது ஓகேங்களா. இதில் யுவர் குரூப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரெண்டாவது ஃபார் யூக்கு பக்கத்தில். யுவர் குரூப்ஸ் இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ இது பார்த்தீங்கன்னா இந்த வேறு ஒரு அக்கௌண்ட் அதை நான் லாஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 79 குரூப் பக்கம் இருக்குது. இதில் சேம் அதே தான், எல்லா குரூப்புமே நான் போவேன், ஆடை செலக்ட் பண்ணுவேன், அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுவேன், போஸ்ட் போட்டுட்டு வந்துடுவேன் சரிங்களா. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் ½ hour டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுலேருந்து நிறைய எனக்கு இன்விடேஷன் ப்ராசஸ் அதாவது கான்டாக்ட்ஸ் நிறைய வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு கிடைக்குது சரிங்களா. ஸோ இந்த புது அக்கௌண்ட் ஓகேங்களா, புது அக்கௌண்ட்டுன்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா நான் 3-4 அக்கௌண்ட் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் அந்த 3 கூட கிளிக் பண்ணி நான் குரூப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேங்களா, அந்த 3 கூட கிளிக் பண்ணி குரூப்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 3 குரூப்பில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணல ஓகேங்களா. இன்னொன்று புதுசாக நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுறோன்னா அதில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். என்னென்னா வெறும் போஸ்ட் மட்டும் நம்ம போட்டுட்டு இருக்காமல் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்துக்கு லைக்காக இருக்கட்டும், அதுக்கான அதாவது நார்மலாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரியான கேட்டகரியில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஒரு சில போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும் லைக் போடுங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்து நார்மல் யூஸர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டு கூடவே இது மாதிரி போஸ்ட் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட்ன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ போஸ்ட் பார்த்து ரிப்ளை பண்ணுறாங்க பிரதர், அதே கமெண்ட் பண்ணாலும் அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அதில் கிட்டத்தட்ட 5வது ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணாலும் இந்த பாருங்கள் க்ரீன் கலரில் மெசேஜ் சிம்பிள் இருக்கா, அதுதான் கமெண்ட் சிம்பிள் ஓகேங்களா. இப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதுலேயுமே கூட கிட்டத்தட்ட ரிப்ளை கொடுத்து உங்களோட காண்டாக்ட் நம்பரு ஓகே உங்களோட காண்டாக்ட் நம்பரு அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு நான் சொன்னாலே வாட்ஸ்அப் லிங்க்கு அதுமாதிரி வாட்ஸ்அப் லிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணும்போது அவங்க அந்த கமெண்ட்டில் நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பார்த்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் சரிங்களா. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் லைவாக காட்டும் பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட அவங்க காண்டாக்ட் நம்பரை நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஐஎம் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான இன்விடேஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அதில் நம்ம போஸ்ட்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ போஸ்ட் போகிறதையும் தாண்டி நம்ம ஒரு சில ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் சரிங்களா. ஏன்னா நார்மலாக ஃபேஸ்புக் யூஸர் எப்படி இருக்காங்களோ அது மாதிரியான ஒரு யூஸராக நம்ம இருக்கணும், கூடவே இந்த போஸ்ட்டும் அடிஷனலாக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட அக்கௌண்ட்டும் கரெக்டாக ஜென்யூனாக ரன் ஆகும், நல்ல ஒரு ரீச்சும் கொடுக்கும், எல்லா விஷயத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். எந்த ஒரு பேனிங் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ரன் பண்ணணும்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட அக்கௌண்ட் கிளியர் அண்ட் கட்டாக ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த கண்டென்ட்டை மறந்துடாதீங்க. இந்த கண்டென்ட் வித் போஸ்ட்டோடு போடும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். அதே போல் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டையும் தாண்டி அதாவது அந்த போஸ்ட்டு ஃபோட்டோ கண்டென்ட் இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான வெறும் கண்டென்ட் மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ரீச் கொடுக்கும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யுவர் குரூப்ஸ் போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஓகேங்களா, உங்களுக்கு மேலே இருக்கவங்கிட்டயோ இல்லை நீங்களே கூட இது மாதிரி கண்டென்ட்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் தேவை, சம்பளம் 12,000, 3 மணி நேரம் வேலை, காண்டாக்ட் நம்பர் நான் போட்டுட்டேன், போஸ்ட் கொடுக்குறேன். இது மாதிரி போடும்போது இதுவும் நிறைய ரீச் கொடுக்கும். இது அது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அண்ட் கண்டென்ட் ஒரு மெத்தடு, இது வெறும் கண்டென்ட் ஓகேங்களா, இது ஒரு மெத்தட். 2 மெத்தடில் நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் மற்ற குரூப்ஸ்லையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே போல் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நான் இது மாதிரி பேஸ்ட்டும் பண்ணுவேன் ஓகே, வெறும் கண்டென்ட்டையும் போடுவேன், அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணும்போது எனக்கு கரெக்டான ரீச்ன்றது கொடுக்குது அண்ட் ரிப்ளைஸ் நிறைய கிடைக்குது சரிங்களா. ஸோ நீங்களும் இந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.